அண்மை செய்தி மின் கட்டமைப்பை மேலும் வலுப்படுத்த தற்பொழுது நடவடிக்கை மேற்கொள்ளப்படவுள்ளது. மின் பழுதுகளை சரி செய்ய 15,058 மின் பணியாளர்களை முறைப்படி நியமிக்கவும் முதலமைச்சர் விஜய் தற்பொழுது உத்தரவு பிறப்பித்துள்ளார். மின் கட்டமைப்பை மேலும் வலுப்படுத்த தற்பொழுது நடவடிக்கை எடுக்கப்படவுள்ளது. மின் தளவாட பொருட்களை உடனடியாக கொள்முதல் செய்து பணியாளர்களை ரோந்து பணியில் ஈடுபடுத்த தற்பொழுது அரசு தரப்பிலிருந்து அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது. சென்னையில் அடிக்கடி மின்வெட்டு நிகழும் அமைப்பில் தற்பொழுது மின் கட்டமைப்பை மேலும் வலுப்படுத்த நடவடிக்கையானது மேற்கொள்ளப்பட்டுள்ளது. கூடுதலாக 77 புதிய மின்தடை நீக்க மையங்கள், 125 மின் பழுது நீக்கும் வாகனங்கள், 7 கூடுதல் மின் பழுது நீக்கும் குழுக்கள் தற்பொழுது அமைக்கப்படவுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சர் விஜய் தலைமையில் நடைபெற்ற எரிசக்தி துறை சார்ந்த ஆய்வுக் கூட்டத்தில் இந்த உத்தரவானது தற்பொழுது பிறப்பிக்கப்பட்டுள்ளதை அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் நந்தினி இணைப்பில் உள்ளார். நந்தினி, வணக்கம். தற்பொழுது மின் கட்டமைப்பை மேலும் வலுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம். தமிழ்நாட்டின் மின் கட்டமைப்பை மேலும் வலுப்படுத்த 15,032 கோடி மதிப்பீட்டில் 231 புதிய துணை மின் நிலையங்கள் அமைத்திடவும், மின் பழுதுகளை சரி செய்திட தேவையான 15,058 மின் பணியாளர்களை முறைப்படி நியமிக்கவும், மின் தளவாட பொருட்களை உடனடியாக கொள்முதல் செய்து மின் பணியாளர்களை ரோந்து பணியில் ஈடுபடுத்தவும் தமிழ்நாடு முதலமைச்சர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். தமிழ்நாடு முழுவதும் மின் உற்பத்தி மற்றும் மின் கொள்முதல் போதுமான அளவில் இருப்பதால் மாநிலத்தில் மின்சார பற்றாக்குறை எதுவும் இல்லை என்றும், இருந்தபோதிலும் மின் பயன்பாடு, பராமரிப்பு பணிகள், சேவை துறைகள், சாலை தோண்டும் பணிகளின் போது எதிர்பாராத விதமாக மின் கேபிள்கள் சேதமடைவது போன்ற காரணங்களால் பகிர்மான அளவில் அவ்வப்போது மின்தடை ஏற்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு காண சென்னை மாநகர பகுதியில் மட்டும் சுமார் 2,275 கோடி ரூபாய் மதிப்பில் மின் விநியோக கட்டமைப்பை மேம்படுத்தும் திட்டங்கள் செயல்படுத்தப்பட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மாநிலம் முழுவதும் 121 புதிய மற்றும் மேம்படுத்தப்பட்ட துணை மின் நிலையங்கள் 10,109 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டு வருவதாகவும், இதில் 231 புதிய துணை மின் நிலையங்கள் 15,032 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைத்திட திட்டமிட்டப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் மின்னகம் மூலம் 24 மணி நேரமும் சமூக வலைதளங்கள் மற்றும் தொலைபேசி வாயிலாக பொதுமக்களின் புகார்கள் கண்காணிக்கப்பட்டு உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்கப்படுவதாகவும், விரைவில் வாட்ஸ்அப் சேவையும் புகார் மேலாண்மை அமைப்புடன் ஒருங்கிணைக்கப்பட இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில்தான் பொதுமக்கள் தங்களுடைய பகுதிகளில் விரைவாக முன்னெடுக்கல் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும், பொதுமக்கள் தங்கள் பகுதியில் ஏற்படும் மின் கோளாறுகளை மின்னகம் சேவை மையங்கள் மற்றும் அதிகாரப்பூர்வ வழிமுறைகள் மூலம் தெரிவித்து உடனடி சேவைகளை பெறலாம் எனவும் தமிழ்நாடு அரசின் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னையை பொறுத்தவரையில் பார்த்தோம் என்றால் தொடர்ச்சியாக பல்வேறு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும், மின்சாரம் தடையற்றி வழங்க மின்வாரியம் மற்றும் அதன் நிறுவனங்கள் சீரிய முறையில் செயலாற்றிட வேண்டும் எனவும் முதலமைச்சர் அறிவுறுத்தியிருக்கிறார். இந்த ஆலோசனை கூட்டத்தில் மின்சாரத்துறை அமைச்சர் நிர்மல்குமார், தலைமைச் செயலாளர், மின்வாரிய தலைவர் உள்ளிட்ட தமிழ்நாடு அரசின் முக்கிய அதிகாரிகள், மின்சார வாரிய அதிகாரிகள் பங்கேற்றனர். விவரங்களுக்கு நன்றி நந்தினி.